சரி, சரிங்கம்மா. கேக்குது இல்லைங்களாம்மா? வாழ்க வளமுடனம்மா. கேக்குதம்மா. சரிங்கம்மா. ஆ வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்று சிந்திக்க இருக்கும் தலைப்பு தடுமாற்றம், தடம் மாற்றம். சரிங்க. தடுமாற்றம் என்றால் என்ன? அப்படின்னு நம்ம சிந்திச்சோம்னா, அதாவது கலோக்கியலா சொல்லணும்னா, ஏதோ நாங்க தடுக்கி விழுந்துட்டோம், கல்லு தடுக்கிடுச்சு, நான் தடுமாறிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். தடம் மாற்றம் அப்படின்னா, கலோக்கியலா சொல்லணும்னா, நம்ம எப்போதும் ரெகுலரா போகின்ற பாதையை விட்டுட்டு, வேறொரு பாதையில் போகுவது. சரிங்க. தடுமாற்றம், தடம் மாற்றம் இவை 2ம் தத்துவத்தில் எப்படி சொல்லப்படுகிறது என்பதை நாம் சிந்திக்கலாம். முதலில் தடமாற்றம் என்றால் என்ன? அப்படின்றத சிந்திக்கலாங்க. தடமாற்றத்துல 2 வகை இருக்கு. ஒண்ணு வந்து நல்ல விதமான தடமாற்றம். 2வது நம் வாழ்வை பாதிக்கும் தடமாற்றம். அந்த மாரி 2 இருக்குங்க. அப்ப இந்த 2க்குமே சில உதாரணங்கள அல்லது உண்மை நிகழ்வுகள நாம பார்க்கலாம். முதலாவதாக பட்டினத்தார் வரலாறு. அத நம்ம எடுத்துக்கலாங்க. அப்ப பட்டினத்தார் அப்படின்னு சொல்லும்போது, காவேரிப்பும் பட்டினத்துல கடல் வாணிபம் செய்தவர். பெரும் பணக்காரர், தொழில் அதிபர். அப்ப அந்த மாரியாக வாழ்ந்து கொண்டிருக்கும்போது, அவர் காலகட்டத்துல ஒரே ஒரு சொல், அவரின் வாழ்க்கையை தடம் மாற்றியது. அந்த வார்த்தை என்னன்னு நீங்க கேட்டீங்கன்னா, "காதற்ற ஊசியும் வாழாது காணும் கடை வழிக்கே" அப்படின்னு. காதற்ற ஊசியும் வாழாது காணும் கடை வழிக்கே. அதாவது என்ன பொருள் அப்படின்னு நம்ம சிந்திச்சோம்னா, ஊசி காது இல்லைன்னா, அந்த ஊசியில ஒரு முனையில ஒரு சின்ன ஓட்டை இருக்கும். அது வழியா நம்ம என்ன பண்ணுவோம்? நூல் சொருகுவோம் இல்லைங்களா? ஏதாவது தைக்கணும், கொள்ளணும் அப்படின்னா நம்ம நூல் அந்த ஓட்டை அதத்தான் காதுன்றாங்க. அந்த ஓட்டையே இல்லைன்னு வச்சுக்கோங்க. அத கடை வீதியில கொண்டு வந்து விக்க முடியுமா? விக்க முடியாது. அதனால ஊசியில காது இல்லைன்னா விக்க முடியாது. அது போலவே எதற்கு நம்ம சொல்றோம்ன்னு கேட்டீங்கன்னா, அதாவது கோடி கோடியாக பணம், பொருள் எல்லாமே சேர்த்து கொண்டே நம்ம இருந்தோமானால், அந்த பொருளாகட்டும், பணமாகட்டும், வேற ஏதாவதாக இருக்கட்டும், அந்த பொருளோ இந்த உலகத்தை விட்டு நாம் போகும்போது உன்னுடன் வராது. அப்படிதாங்க அதனுடைய இது காதற்ற ஊசின்றது. ஊசி எப்படி காது இல்லைன்னா விக்க முடியாதோ, அது மேல அவர் யாரு? பட்டினத்தார். அந்த பட்டினத்தார் கடல் வாணிபம் செய்து கொண்டு நெறைய பொருள் சேர்ப்பார். இனி யாராவது தன்னால முடியலன்னா யாரையாவது அனுப்புவார். தன் பையன அனுப்புவார். தன்னுடைய ஊழியர்கள அனுப்புவார். கடல் தாண்டி வாணிகம் செய்து நெறைய பவுனு, அதாவது வைரம், மாணிக்கம் இந்த மாதிரி தான் அவர் பொருள் சேர்ப்பார். அப்ப அந்த மாரி அப்படி இருக்கறச்ச, இந்த ஒ "காதற்ற ஊசி வாராது காணும் கடைவழிக்கு" என்ற சொல் வந்து எதை உணர்த்துகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோடி கோடியா நீ பணம், பொருள் சேர்த்துக்கோ. எவ்வளவு வேணாலும் மாணிக்கக் கல்லு, வைரம் எது வேணாலும் நீ சேர்த்துக்கோ. ஆனா, அத்தனையுமே உன்னுடன் வராது. உலகத்தை விட்டு நீ செல்லும் பொழுது, உன்னுடன் கூடவே வராது. ஆக, பொருள் ஈட்டுவதில் எப்பொழுதுமே மனதை செலுத்தாமல், ஆன்மீக வழியில் மனம் செலுத்த வேண்டும். அப்படின்றது அத வலியுறுத்துகிறது அந்த சொல்லானது. இத கேட்டோனே பட்டினத்தார் இத கேட்டோனே அவர் பொருள் புரிஞ்சுக்கிட்டார். அப்ப புரிஞ்சுட்டோனே, ஓ! பொருள் சேர்த்து பிரயோஜனமே இல்ல. அது வந்து நம்ம கூட வராது. எதுக்காக நம்ம சேர்க்கணும்? அப்படின்னு நெனச்சுட்டு, என்ன பண்றாரு, ஆன்மீக வாழ்க்கையில நாம மனம் செலுத்த வேண்டும் என்று ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்தார். உடனடியா எடுத்துட்டார். தீர்க்கமான முடிவு. அப்ப அந்த மாரி தீர்க்கமான முடிவு எடுத்த உடனே, கட்டிய கோவணத்துடன் பொருள், பணம், வீடு, பங்களா எல்லாத்தையும் விட்டுட்டார். எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணாரு, துறவு பூண்டார். ஒரு மண்டபத்துல போய் தங்குறாரு. அதுக்கு வரலாறு பெரிய வரலாறு. அப்புறம் கோவில்ல போய் தங்குறாரு. அவரு எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் என்ன பண்ணிறாரு, கட்டிய கோவணத்தோட துறவு பூண்டார். அதுக்கு பிறகு என்ன செஞ்சார்ன்னா, பல மெய்ஞான பாடல்கள் அவர் ஞானி ஆயிட்டார். அதனால மெய்ஞான பாடல்களை எழுதினார்.
வரலாறு என்ன சொல்லுதுன்னா, சித்தர் வரிசையில் அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லுது. இவருடைய பாடல்கள் சைவ திருமுறையில் 11வது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது. 12 திருமுறை இருக்குங்க. அதுல ஒவ்வொன்னும் தேவாரம், திருவாசகம், திருவருட்பா ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு நம்பர் குடுத்துருக்காங்க. அப்ப அந்த மாரியாக இவருடைய மெய்ஞான பாடல்கள் 11வதாக திருமுறையில் வைக்கப்பட்டுள்ளது. சரிங்க. இப்ப நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். இல்லற வாழ்க்கையில் வாழ்ந்து வந்த இவர், அந்த அளவுக்கு அந்த இல்லற வாழ்க்கையில ஈடுபட்டு பொருள் சேர்க்கணும் என்ற எண்ணத்தோடு வாழ்ந்து வந்தவர், திடீரென்று என்ன செய்தார்? அந்த வார்த்தையின் மூலமாக ஞானம் அடைந்து துறவியானார். அப்ப அந்த மாரி தடம் மாறி துறவி ஆகி முக்தி அடைந்தார். ஆக இவருடைய வாழ்க்கை தடம் மாறியது. அந்த தடம் மாறிய வாழ்க்கை நல்ல விதமான தடமாக மாறியது. இதுதாங்க நான் முதல்லயே சொன்னேனே, நல்ல விதமான தடமாறிய வாழ்க்கை. அப்புறமா நம்ம வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய தடமாறிய வாழ்க்கை அப்படின்னு சொல்றோம். இல்லைங்களா? அப்போ பட்டினத்தார் எடுத்துக்கிட்டோம்னா, அவர் வாழ்ந்த வாழ்க்கை வேறு, தடம் மாறிய வாழ்க்கை வேறு என்பதை நாம் அவர் வரலாறு மூலமாக தெரிந்து கொள்கிறோம். சரிங்க. அடுத்தது 2வது குரு நானக்கின் வரலாறு. குரு நானக் எல்லாருக்குமே சீக்கிய மதத்தின் முதல் குரு, மெய்ஞானி. அப்ப அவர் என்ன அவருடைய வரலாறு என்னன்னு கேட்டீங்கன்னா, குரு நானக் என்பவர் மளிகை கடையில எடை போடும் ஆளாக வேலை பார்க்கிறார். பலசரக்கு கடையில அந்த அந்த அவர் வாழ்ந்த காலகட்டத்தில அந்த லாங்குவேஜ் பயன்படுத்துறாங்க. மளிகை கடையில எடை போடும் ஆளாக வேலை பார்த்துக் கொண்டிருந்தார். அப்புறம் அப்போ ஒரு வாடிக்கையாளர் வரார். அந்த வாடிக்கையாளர் ஒருவருக்கு சில பொருட்களை எடை போட்டுக் கொண்டிருந்தார். அப்ப எடை போட்ட பிறகு 1, 2, 3, 4 என்று ஹிந்தி மொழியில் எண்ணிக்கொண்டே இருந்தார். 1, 2, 3, 4 அப்ப அந்த மாரி வரும்போது, இந்தியில் 13 என்ற எண்ணை ஹிந்தியில என்ன சொல்வாங்கன்னா, அந்த லாங்குவேஜ தேரா அப்படின்னு சொல்றாங்க. 13 என்ற எண் வரும்போது, அத ஹிந்தி லாங்குவேஜ்ல தேரா அப்படின்னு சொல்றது. அப்ப அந்த தேரா என்பதுக்கு 2 பொருள் உண்டு. அந்த சொல்லுக்கு 2 பொருள் இருக்கு. ஒண்ணு 13 அப்படின்னு நம்ம சொல்றோம். இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, உன் உடையது. உன்னுடையது அப்படின்னா என்ன உட்பொருள்னா, அதாவது இறைவனே நான். அந்த தேனா என்ற இன்னொரு பொருளானது, இறைவனே நான் அப்படின்னு அவருக்கு உணர்த்துகிறது. அந்த தேனா என்ற சொல். அப்ப அந்த மாரி உன்னுடையது, இறைவனே நான் அப்படின்னு உணர்த்த உடனே, அந்த சின்ன சொல். அப்ப என்ன பண்றாரு, அவரு கொஞ்சம் கூட யோசிக்கல. உடனே என்ன பண்றாரு, கடையில வேலை பார்க்கிறோம். நம்ம கடை ஊழியரு, கடை மேனேஜர் என்ன சொல்லுவாரு, எதெல்லாம் அவர் நினைக்கவே இல்ல. கடை, எண்ணிக்கொண்டிருந்த பொருட்கள் எல்லாமே மறந்து இறைவனே நான் அனைத்தும் உன்னுடையதே என்ற எண்ணமானது அவர் மனதில் தோன்றியது. அப்ப அந்த மாரி தோன்றினோன எல்லாவற்றையும் மறந்து துறவு பூண்டார். அவர்தான் குரு நானக் என்பவர் சீக்கிய மதத்தை நிறுவிய முதல் குரு ஆவார். அவர்தான் சீக்கிய மதத்தை நிறுவியது. அப்ப இதுலேருந்து என்ன தெரியுது நமக்கு? சாதாரண மளிகை கடையில ஒரு வாழ்க்கை நடத்திய குரு நானக் என்பவர் ஞானியாக மாறி, தேரா என்ற சொல்லின் மூலமாக மெய்ஞானியாக மாறி, தடம் மாறி, வாழ்க்கை பாதை மாறி, சீக்கிய மதத்தில் குருவாக மாறினார். இந்த மாற்றம் அப்படி என்பது நல்ல விதமான தடம் மாற்றம். இன்னைக்கும் நம்ம அமிர்தசரஸ் அதாவது கோல்டன் டெம்பிள் சொல்லுவோம் இல்லையா? பொற்கோயில். அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா, அவருடைய படத்த நம்ம பார்க்கலாம். அவர் அப்படி நல்லா என்ன சொல்றது? அந்த மாரி அவங்க அந்த குருவ நல்லா வழிபடுறவங்க நெறைய பேர் இருப்பாங்க. அவங்க சீடர்கள். சரிங்க. குரு நானக்குடையது நல்ல விதமான தடமாக மாறியது அப்படின்னு நம்ம சொன்னோம். 3வது நீங்க எடுத்துக்கொண்டுட்டீங்கன்னா, என்னன்னா, அதாவது புத்தர் உடைய வரலாறு. அவர் எப்படி அப்படின்னு பார்த்தோமானா, புத்தர் அரண்மனையில ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்தவர். அப்ப அந்த மாரி ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார். புத்தருடைய தந்தை என்ன பண்ணாருன்னா, ஜோசியம் பார்த்தபோது, இவர் உங்களுக்கு பின்னாடி அரசாள மாட்டார். இவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஈடுபடுவார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவருக்கு தந்தைக்கு ஒரு மாரி ஆயிடுத்து. அதனால அவர தனிமைப்படுத்தி என்னென்னவோ பண்ணி பார்த்தார். தனிமைப்படுத்தி கல்யாணம் செய்து எல்லாம் பண்ணாரு. அப்ப அந்த மாரி இருக்கும்போது, ஒரு காலகட்டத்துல ஒரு நாள் என்ன பண்ணாரு, நகர் உலா.
அரசர்கள்லாம் நகர் உலா போவாங்க இல்லைங்களா? அந்த மாரி நகர் உலா போனார். அப்படி நகர் உலா போடும்பொழுது, அவர் கண்ட காட்சிகள் என்னன்னு நம்ம சிந்திச்சோமானா, முதியவர், வியாதியால் துன்புறும் நோயாளி, ஒரு டெட் பாடி பிணம். இத 3யும் அவர் பார்க்கிறார். இத 3 அவருக்கு என்னன்னு தெரியல. ஏன்னா அவர தனிமைப்படுத்தி வாழ்ந்துட்டாங்க. வெளியவே அனுப்பல. அதனால அந்த மாரி அரசனோட தந்தை, புத்தரோட தந்தை பார்த்துக்கிட்டாரு அந்த அரசர். அதனால ஒண்ணும் செய்ய முடியல. அப்ப அந்த மாரி இருக்கும்போது தேரோட்டியிடம் கேட்கிறார். "இதெல்லாம் யாரு? இவங்கள்லாம் யாரப்பா?" அப்படின்னு கேட்கிறார். அப்படி கேட்டோனே, இந்த தேரோட்டி என்ன பதில் சொல்றான்னா, "மனிதராக வாழ்ந்தவர்களுக்கு முதுமை வருவது இயல்பு, நோய் வருவது இயல்பு, பிறப்பு என்று ஒன்று இருந்தால் இறப்பு வருவது இயல்பு. இதெல்லாம் தவிர்க்கவே மனிதர்களுடைய வாழ்வில் தவிர்க்கவே முடியாது. இதெல்லாம் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய நிகழ்வுகள்" என்று கூறார். உடனே என்ன பண்ணார், சிந்திக்க ஆரம்பிச்சார். "ஓ! இதுதான் லைஃபா? இப்படித்தான் லைஃப் வாழணுமா? இது நமக்கு தெரியாம போச்சே!" அப்படின்னுட்டு, அவர் உடனே என்ன பண்ணியிருந்தாரு, அவரோட அரண்மனையில வாழ்ந்த அந்த ஆடம்பரமான வாழ்க்கை அழகான மனைவிட்ட கூட சொல்லல அவர். அழகான மனைவி, மகன் எல்லாவற்றையும் தொறந்தார். தொறந்துட்டு, அவர் அரண்மனைய விட்டு வெளியிலே வந்து புத்த மதத்தை நிறுவினார். அதனால நெறைய கஷ்டப்பட்டாரு. அதுக்கப்புறமா போதி மரத்துல அவர் மெய்ஞானம் அடைந்தார் அப்படின்னு வரலாறு சொல்லும். அப்ப அவருடைய அரண்மனை வாழ்க்கை தடம் மாறி துறவியானது ஒரு நல்ல விதமான தடம் மாற்றம். அப்ப அந்த இன்னைக்கு கூட அந்த புத்த மதமானது நெறைய கண்ட்ரில பரவியிருக்கு. சைனாவில இருக்கு, ஸ்ரீலங்கா, இந்தியா, தாய்லாந்து, அவர் ஸ்தாபித்த புத்த மதம் போன்ற நாடுகள்ல புத்த மதம் பரவி இருப்பதை நாம் காணலாம். அவங்களுடைய வேத வாக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, புத்தம் சரணம் கச்சாமி அப்படின்னா அவங்க யாரையாவது பார்த்தா நம்ம வாழ்க வளமுடன்னு சொல்றோம். இல்லைன்னா ஹலோன்றோம், ஹைன்றோம். அவங்க யாரையாவது பார்த்தாங்கன்னா, புத்தம் சரணம் கச்சாமி அப்படிதான் சொல்லுவாங்க. ஆக இதிலிருந்து நாம என்ன தெரிந்து கொள்கிறோம்? இந்த வரலாறிலிருந்து என்ன தெரிந்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்வது, ஒரு புத்தர் சாதாரண மனிதனாக அரண்மனையில் வாழ்ந்து வந்தவர், ஆடம்பரமாக வாழ்ந்து வந்தவர். அவர் அந்த பார்த்த நிகழ்வுகளை நகர் உலாவில் பார்த்த நிகழ்வுகள் அவர் மனதை பாதித்து சிந்திக்க வச்சது. சிந்திக்க வச்சோனே அவர் துறவியாகி என்ன செய்தார்? புத்த மதத்தை தோற்றுவித்தார். இது ஒரு தடம் மாற்றம். நல்ல விதமான தடம் மாற்றம். சரிங்க. அடுத்தது 4வதாக அரசன் அசோக சக்கரவர்த்தி. த கிரேட் எம்பரர் அசோக சக்கரவர்த்தி. அவரோட வாழ்க்கை நல்ல விதமான தடமாற்றமாக மாறியது. எப்படின்னு கேட்கிறீங்களா? அவன் பெரிய மாவீரன். எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கொண்டு, போரிட்டுக் கொண்டு, அண்டை நாடுகளோட பல நாடுகள தன்னோட ராஜ்யத்தோட சேர்ந்து, ராஜ்யத்த அப்படியே விரிவா, விஸ்தாரமா பரப்பிக்கொண்டே போகிறவன். அந்த மாரி ஒரு அரசன் அவன். நல்லா நாட்ட ஆள்வான். ஆனா, இந்த மாரி ஒரு போரிடும் குணம் உண்டு. அந்த மாரி நெறைய ராஜ்யத்த நம்மோட சேர்த்துக்கொண்டு, பெரிய ராஜ்யமாக அவனுக்கு இருக்கணும்னு ஒரு ஆசை. அந்த மாரி அவன் இத பெரிதாக்கிக் கொண்டே போனான். ஒரு சமயம், ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணான்னா, கலிங்க நாட்டுடன் போரிட்டு அது ஒரு நாடு. அவன் அந்த அந்த கலிங்க நாடு அந்த அசோகருக்கு அடி பணியல. இவன் எப்படி நமக்கு அடி பணியாம இருப்பான்? அத நம்ம த தடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு, கலிங்க நாட்டுடன் போரிட்டு மாபெரும் வெற்றி அடைந்தார். ஆனா, அந்த வெற்றியில் அவரது மனம் மகிழ்ச்சி அடையவில்லை. ஏன் கேட்டோம்னா, அதுல பல லட்சக்கணக்கான உயிர்களின் இறப்பு அவர் கண்ணால கண்டார். நெறைய பேர் வரலாறு என்ன சொல்லுது? 1,00,000த்துக்கு மேல இறந்துட்டாங்கன்னு சொல்லுது. அப்புறம் நெறைய சேதங்கள். இதையெல்லாம் பார்த்தோனே அவரது மனம் மாறியது. உடனே இவர் என்ன பண்ணாரு? இந்த வெற்றி பெற்று இந்த மாரி ராஜ்யத்தை விரிவாக ஆக்கி, விஸ்தாரமாக ஆக்கி நாம் எண்ணத்தை கண்டோம். இந்த மாரி பல உயிர்கள் இறப்பதைத்தானே பார்த்தோம். அப்படின்னு அவருக்கு மனசு நினைச்சது. உடனே அவர் ராஜ்யத்தை துறந்தார். பௌத்த மதத்தில் சேர்ந்தார். அவர் சேர்ந்த பிறகு மக்களுக்கு பல நன்மைகள் செய்தார். தெரு அதாவது சாலை ஓரத்துல பல மரங்களை நட்டார். ஸ்தூபிகளை கட்டினார். ஏழைகளுக்கு சாப்பாடு இலவசமாக தந்தார். எல்லா உயிரினங்களும் மன மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என பாடுபட்டார். பௌத்த அ மதத்தை பல நாடுகளுக்கு பரப்பினார். அப்ப அந்த மாரி இவர் நல்ல காரியங்கள் நெறைய செஞ்சதுனால தான், நம்ம இந்தியாவினுடைய தேசிய கொடியில அசோக சக்கரம் இருப்பதை நாம் பார்க்கலாம். ஆக இதெல்லாம் நம்ம எதுக்கு சொல்ல வரோம்னா, அரசனாக இருக்கும்போது போரிடும் குணம் அவனுக்கு இருந்தது.
ஒரு கட்டத்துல போரின் மேல் ஒரு வெறுப்பு ஏற்பட்டது. அதாவது இழப்புகளை பார்த்தவுடன் மனம் மாறியது. அந்த மனமானது மாறினோனே, புத்த சமயத்துல, ஆன்மீகத்துல சேர்ந்துட்டார் அவரு. அப்ப அந்த துறவி போல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பலருக்கு நன்மை செய்தார். ஆக இந்த புத்தருடைய மாற்றம் கூட ஒரு நல்ல விதமான தடம் மாற்றம் ஆகும். சரிங்களா? அடுத்தது 5வதாக நம்ம வாழ்க்கைக்கு நாம வருவோம். இப்ப வந்து என்ன, மனவளக் கொள்கைக்கு வரத்துக்கு முன்னாடி நாம எப்படி இருந்தோம்? விழிப்புணர்வே இல்லாமல், அறியாமையின் காரணமாக ஆன்மீகம் என்றால் என்னன்னே தெரியாம இருந்தோம். இல்லைங்களா? ஆன்மீகம்னா என்னது? ஒண்ணுமே தெரியாது. அந்த மாரிலாம் ஒரு இன்னசென்ட் இக்னரன்ஸா இருந்தோம். இல்லைங்களா? ஆனா, மனவளக்கலை சேர்ந்த பிறகு அகத்தவம் செய்தோம், அகத்தாய்வு செய்தோம். அவைகளிலெல்லாம் ஈடுபட்டு, நாம் சினம் தவிர்த்து, ஆசை சீரமைத்து, கவலை ஒழித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இல்லைங்களா? அது எல்லாருக்குமே வ அந்த மாரி தான் இருக்கிறோம். அப்ப இந்த வாழ்க்கை நமக்கு தடம் மாறிய பாதை. அதனால அது எல்லாருமே அறிவாங்க. இது நல்ல விதமான ஒரு தடமாற்றம் தான். இது நம் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு நல்ல திருப்பு முனை. இதுவும் நல்ல விதமான தடமாற்றம் தான். சரிங்க. அடுத்தது வந்து தவறான தடமாற்றம் என்றால் என்ன என்பத பார்ப்போம். இதுவரைக்கும் நல்ல விதமான தடமாற்றம் அப்படிலாம் பார்த்தோம் இல்லைங்களா? அதாவது நெறைய எக்ஸாம்பிள் பார்த்தோம். பட்டினத்தாரு, அதுக்கப்புறமா வந்து அசோகர், புத்தர் அப்படிலாம் நம்ம இன்னும் இருக்கு. நெறைய இருக்கு. அருணகிரிநாதர் கூட முதல்ல வேற விதமான வாழ்க்கை வாழ்ந்தாரு. அப்புறமா வந்து தடம் மாறி முருகனோட பக்தி கதை. இது பக்தி மார்க்க கதை. முருகனோட அருள் பெற்று நெறைய திருப்புகழ் எழுதினான்றது வரலாறு சொல்லுகிறது. அப்ப அதெல்லாம் வந்து தவறான தடமாற்றம் அல்ல, இல்லை. இப்ப தவறான தடமாற்றம் என்றால் என்ன என்பதை நாம பார்க்கலாங்க. அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சுவாமிஜி சொல்ற கருத்து தாங்க. மகரிஷி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னீங்கன்னா, எண்ணம் ஆராய்தல் என்ற தலைப்பில 6 கருத்துக்களை குடுத்துள்ளார்கள். அதாவது தேவை, பழக்கம், சூழ்நிலை, பிறர் மனத் தூண்டுதல், கருவமைப்பு, தெய்வீகம். இதுல சூழ்நிலை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். எப்படி அது தவறான தடம் மாற்றமாக மாறுகிறது அப்படின்னு நம்ம சிந்திக்கலாம். அப்ப சூழ்நிலை காரணமாக ஒருத்தர் இருக்கார். அவர் சாமிஜி சொன்ன கருத்து தான். இதுவரை புகைப்பிடித்தல் போன்ற எந்த விதமான தீய பழக்கமும் அவருக்கு கிடையாது. எந்த விதமான தீய பழக்கமும் அவருக்கு இல்ல. ஆனா, அவர் என்ன பண்றாரு? புகைப்பிடிக்கும் நண்பர்களோட பழகி வரார். எப்ப பார்த்தாலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து புகைப்பிடிக்கிற பழக்கத்தை கடைப்பிடித்தவர்கள். அப்ப அந்த மாரி கடைப்பிடிக்கவுடனே, அவங்க என்ன பண்றாங்க? ஒரு சிகரெட்ட குடுத்து, "இத பிடிச்சு பாரு, உற்சாகமா இருக்கும்." அப்படின்னு அந்த சொல்றார் அந்த ஆள்கிட்ட. அப்ப அவர் மாட்டேன் அப்படின்னு வந்து ரொம்ப தீர்மானமா சொல்றாரு. இவங்கெல்லாம் வற்புறுத்துறாங்க. வற்புறுத்தும்போது அவர் ஒரு பிறமன தூண்டுதலுக்கும், சூழ்நிலை காரணமாகவும் அவர் மனம் மாறிடுகிறது. அதனால அவங்க குடுத்த சிகரெட்ட அவர் பிடிக்க ஆரம்பிக்கிறாரு. அதிலேயே தினமும் பழகி, பழகி புகைப்பிடித்து தன்னுடைய உடல் நலத்தை கெடுத்துக் கொள்கிறார். உடலும், அவருடைய மனமும் கெட்டுப் போகிறது. அப்ப இந்த தடமாற்றம் சூழ்நிலையின் காரணமாக வந்துள்ளது அப்படின்னு சுவாமிஜி சொல்லுவாங்க. இந்த தடமாற்றம் தவறான தடம் மாற்றமாகும். இந்த தடமாற்றத்திலே இருந்தோம்னா, தீய பழக்கத்துக்கு அடிமையாகிட்டோம்னா, நம்ம உடம்பு, மனசு எல்லாமே கெட்டு போயிடும், வியாதி வரும். அதனால இதே போன்று இது ஒரு எக்ஸாம்பிள் சுவாமிஜி சொல்லியிருக்கார். இதே மாதிரியாக கூடா நட்பின் காரணம், நண்பர்கள் சரியில்ல. கூடா நட்புனா நண்பர்கள் சரியில்ல. கூடா நட்பின் காரணமாகவும், பிறர் மனத் தூண்டுதலின் காரணமாகவும் பல தீய பழக்கங்களுக்கு பலர் அடிமையாகி அவர்களது வாழ்க்கை தடம் மாறியது. ஒன்ஸ் தவறான வாழ்க்கையில மாறுச்சுன்னா, அதுக்கப்புறம் அவங்களால திருந்தி வர்றதுன்றது ரொம்ப கஷ்டம். ரொம்ப நாள் ஆகும். ரொம்ப வருடங்கள் ஆகும் திருந்தறதுக்கு. அப்ப அது மேல க தவறான பாதையில தடமாற்றம் இல்லாம இருக்கணும். சரிங்க. அடுத்தது தடுமாற்றம். இதுவரைக்கும் தடமாற்றம்னா என்னன்னு பார்த்தோம். பாதை மாறுதல். தடம் என்றால் பாதை. தடமாற்றம்னா பாதை மாறுதல். அப்ப இப்ப என்ன சிந்திக்க போறோம்னா, தடுமாற்றம் என்றால் என்னன்னு சிந்திக்கிறாங்க. அப்ப தடுமாற்றம் ஏன் வருது? வாழ்க்கையில எதுக்காக நமக்கு தடுமாற்றம் வருகிறது? நமக்கு புலன் பற்று, பொருள் பற்று, புகழ் பற்று இருக்குது. அதத் தவிர மாயையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அறியாமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
என்ன ஏது என்பது தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கோம். போன்ற காரணங்களால் மனக்குழப்பம் அடைகிறோம். இந்த மாரி புலன்பற்றுல போறோம், பொருள் பற்றுல போறோம், புகழ்பற்று போறோம், மாயையில வாழ்ந்துடு இப்ப வருது அக்ஷய திருதின்னு ஒண்ணு வருது. அதுல அப்படியே ஒவ்வொரு கடையிலும் அப்படியே கூட்டம் நிரம்பி வழியும். அதுவும் மாயை தான். ஏன்னா அவங்க எப்படி அட்வைஸ் சாரி எப்படி அட்வர்டைஸ்மென்ட் குடுக்குறாங்கன்னா, 1 கிராம் வாங்குனா கூட போதும். உங்களுக்கு அது பல மடங்கா பெருகும். அது எப்படி பெருகுன்றத அவங்க சிந்திக்கிறது இல்ல. போ போறவங்க அத சிந்திக்கிறதே கிடையாது. அப்ப அந்த மாரி இருக்கிறச்ச, அப்ப என்ன பண்றாங்க, கூட்டம் வந்து எப்ப வருதுன்னு முன்கூட்டியே பதிவு பண்றாங்க. பணத்த கொண்டு போய் ரொம்ப செலவழிக்கிறாங்க. அதுதான் வந்து தடுமாற்றம். அப்ப அந்த மாரி தடுமாற்றம் வந்தால், நம் வாழ்வு தடம் மாறும். ஒன்ஸ் தடுமாற்றம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுதான் தடம் மாறுது. அப்போ ஒன்ஸ் இந்த தவறாக வந்தோனே, நமக்கு வாழ்க்கை தவறாக போகிறது. ஒரு குழப்ப நிலை நமக்கு வருகிறது. அப்ப நமக்கு என்ன வேணும்? தெளிவான சிந்தனை வேணும். சிந்தனை சித்தம் போக்கு, சிவம் போக்கு என்ற போன்ற வாழ்க்கையை நம்ம வாழக்கூடாது. சித்தம் போக்கு, சிவன் போக்கு என்ற வாழ்க்கை வாழ்ந்தோமானால், நமக்கு என்ன வரும்? குழப்ப நிலை உண்டாகும். குழம்பும். என்ன பண்ணலாம்? இந்த மாரி போலாமா? கூடாதா? 4 பேரு யோசனை கேட்கலாமா? வேண்டாமா? நான் யோசிச்சு சொல்றேங்க அப்படின்னு ஒருத்தர்ட்ட சொல்லுவாங்க. அப்ப யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் திரும்ப இவங்க யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் தடுமாற்றம் வந்துரும். தடமாற்றம் வந்துரும். ஆக எப்பொழுது தடுமாற்றம் ஏற்பட்டால், அது அது தவறான தடமாற்றத்திற்கு தடமாற்றத்திற்கு வாழ்க்கையாக மாறும். அதனால முதல்ல தடுமாற்றம் இருக்கக்கூடாது. சரிங்க. அதுக்கு ஒரு தெளிவான சிந்தனை வேணும்னு நம்ம சொல்லிட்டோம். தெளிவான சிந்தனை வேணும்னா நம்ம அகத்தவம் தான் பண்ணணும். துரியதவம் பண்ணாலே நமக்கு ஒரு தெளிவான சிந்தனை நமக்கு கிடைக்கும். இதுல ஒரு உண்மை நிகழ்வு இருக்குங்க. நான் ஏற்கனவே ஸ்பீச்ல சொல்லியிருக்கேன். ஐன்ஸ்டீன பத்தி சொல்லியிருக்கேன். தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. ஈஸ் இஸ் ஈக்குவல் டூ எம்சி ஸ்கொயர். அவர் அந்த நாட்டு பிரதமர் அவர வரவழைச்சு, உபசரித்து 2வது உலகப் போர் வருது. நீங்க தான் வெடிகுண்டு பண்ணணும். நீங்க பெரிய சயின்டிஸ்ட்டு. நெறைய பணம் தரேன். நெறைய வசதிகள்லாம் உங்களுக்கு தரேன். அப்படியெல்லாம் மனச கரைக்க பார்க்கிறாரு. அந்த நாட்டினுடைய பிரதமர். இவருக்கு நல்ல ஐன்ஸ்டீனுக்கு நல்ல தெளிவான சிந்தனை இருக்கு. எந்த விதமான குழப்ப நிலையே இல்ல. உடனடியாக அப்படி இம்ப்ளிசிட் ஒபீடியன்ஸ் இல்லாம உடனடியா வந்து அப்படியே பதில் வருது. என்ன பதில்னா, "நான் என்னுடைய மூளைய பணத்துக்கு அடமானம் வைக்க மாட்டேன். விஞ்ஞான கண்டுபிடிப்பு மக்கள் குலத்திற்கு நன்மை செய்ய வேண்டும். தீமை செய்தல் நான் அந்த காரியத்தை செய்ய மாட்டேன்." அவர் வந்து பணத்துக்கும் ஆசைப்படல. ஐயோ! இந்த நாட்டினுடைய பிரதமர் சொல்றாரே, அவர் சொல்லுக்கு நம்ம உபை பண்ணலைன்னா, என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோன்ற குழப்பமும் வரல. உடனே சொல்லிட்டு அந்த அரண்மனைய விட்டு வெளியில வர்றார். அவருக்கே அந்த நாட்டு பிரதமருக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தார். எதுக்கு இத சொல்றோம்னா, நாம எப்பொழுதுமே தெளிவான சிந்தனையோட இருக்கணும். யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா, நாம வந்து சிந்திச்சு செயல்படணும். அதுதான் தெளிவான சிந்தனை. அந்த சிகரெட் பிடிக்கிற மாரி டக்குன்னு நம்ம வந்து பிறர் மன தூண்டுதலுக்கும் சூழ்நிலை காரணமாக மாறிடக்கூடாது. அப்படி தடுமாறி நம்ம மாறினோமானால், வாழ்க்கையானது தடம் மாறிய வாழ்க்கையாக மாறிடும். அதனால நம்ம அந்த அளவுக்கு விழிப்புணர்வோடு நம்ம வாழ்க்கையில வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும். அப்ப எப்படி விழிப்புணர்வோடு இருக்கணும்னா, என்னென்ன செய்யணும் அப்படின்றத நம்ம சிந்திக்கணும். அதாவது என்ன? எ எ எப்படி வாழ்க்கை வாழணும்? எப்படி வாழ்க்கை வாழ்ந்தா தான் நம்ம வந்து தடுமாற்றம், தடமாற்றம் இல்லாம இருக்கணும். அப்ப எப்படி வாழ்க்கை வாழணும்? எப்பொழுதெல்லாம் அறநெறி தவறுகிறதோ, அறநெறியை நாம் எப்பொழுதெல்லாம் கடைப்பிடிக்கவில்லையோ, அப்பொழுது முதல்ல வருவது தடுமாற்றம். பிறகு வருவது தவறான தடமாற்றம். சரிங்களா? அப்புறம் அடுத்தது, வாழ்க்கையில தடுமாற்றம், தவறான தடமாற்றம் வராம இருக்கணும்னா, பிற உயிர்களிடத்துல அன்பும், கருணையுமாக இருத்தல் வேண்டும். ஏன்னா, நம்ம வாழ்கின்ற வாழ்க்கையே கொஞ்ச நாள் தான். கொஞ்ச காலம் தான். அப்ப எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படின்ற எண்ணம் நமக்கு வரணும். எல்லாமே இறை சித்தத்தின் படிதான் நமக்கு நடக்கிறது. அப்படின்ற ஒரு எண்ணம் வரணும். இதத்தான் பட்டினத்தார் முதல்ல சொன்னேன் இல்லையா? அவர் நல்ல அழகான அவர் பாட்டெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அத சொல்லுவார். "ஊரும் சதமில்லை, உற்றார் சதமில்லை" அப்படின்னு. இந்த ஊர் நிச்சயம். சதமெல்லாம் நிரந்தரம் இல்லை. உற்றார்னா நம்ம சொந்தக்காரங்க. சதம் இல்லை. யாருமே சதம் இல்லை. "நின் தாள் சதம் கச்சி ஏகாம்பரனே" பக்தி மார்க்கம். உன்னோட இதுதான் வந்து
நிரந்தரமான ஒரு பொருள் அப்படின்றத சொல்றார். ஆக நமக்கு எதுவும் நிரந்தரம் இல்லை. எல்லாமே நடப்பது அத்தனையுமே இறை சித்தம் அப்படின்னு ஒரு எண்ணம் வர வேண்டும். அப்படி எண்ணம் வந்ததுன்னா, நமக்கு தடுமாற்றமே வராது. அப்புறமா என்ன வராது? அடுத்ததாக தடமாற்றமே வராது. சரிங்க. இப்ப தடுமாற்றம், தவறான தடமாற்றம் இருக்குமாயின், நம் வாழ்வின் நோக்கமாக இறைநிலையை அடையவே முடியாது. சுவாமிஜி என்ன சொன்னார்? வாழ்வினுடைய நோக்கமே, 6வது அறிவின் நோக்கமே இறைநிலை அடைதல், முக்தி அடைதல், வீடு பேறு அடைதல். அப் அப்படி சொல்லிட்டே இருக்கார் சுவாமிஜி. அப்ப அந்த மாரி இல்லைன்னா நம்ம என்ன ஆகும்? அப்ப அந்த மாரி நம்ம வாழ்க்கைய வாழலைன்னா என்ன ஆகும்? ஆதிசங்கரர் சொல்றது மாரி, புனரபி ஜனனம், புனரபி மரணம். பிறப்பு, இறப்பு என்று வாழ்க்கை சக்கரம் என்ன செய்யும்? சுழன்று கொண்டே இருக்கும். அப்ப வாழ்க்கை சக்கரம் சுழன்று கொண்டே இருந்தா, நமது வாழ்க்கை துன்பமயமாகும். அப்ப துன்பம் இல்லாமல் நாம் ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தீர்மானித்தால், நமக்கு தடுமாற்றமும் வரக்கூடாது, தடமாற்றமும் வரக்கூடாது. தடுமாற்றம் அப்படின்னா என்னன்னு நம்ம செஞ்சுட்டோம். தடம் மாற்றம்னா என்னன்னு சிந்திச்சோம். ஆக மகரிஷியினுடைய கருத்துக்களை என்ன செய்யணும்? நம்ம அகத்தவம், அகத்தாய்வு போன்றவற்றை கடைப்பிடித்தல் வேண்டும். அத நம்ம எப்போதுமே அகத்தவம், அகத்தாய்வு நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் அந்த மாரி இருந்தோமானா, எந்த விதமான தடுமாற்றம், தடமாற்றம் வராது. ஆக அந்த மாரி வரவில்லை என்றால், நாம் அமைதியான வாழ்வு நமக்கு அமையும் என்று கூறி, எனக்கு வாய்ப்பளித்த நார்வே, டென்மார்க் அன்பர்கள் அவர்களுக்கும், மற்ற அன்பர்களுக்கும் நன்றி பாராட்டி, வாழ்த்து கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.